ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் சோழன் பர்ஸை பார்த்தோன்னே அதில் பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே கோபப்படுறாங்க. வெளியிலேருந்து உள்ளேருந்து வெளியே வந்த உடனே பேகை தூக்கி தூக்கி போடுறாங்க. இதிலிருந்து பணத்தை யாரிடா எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு நாங்கள் தான் அந்த பணத்தை எடுத்தோம், உன்னை வெளியில் கொண்டு வரதுக்கு 50,000 ரூபாய் செலவாச்சு, அதனால தான் இந்த பணத்தை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு, இப்போ என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பணத்தை என்ன கேட்காம உங்களெல்லாம் யார் எடுக்க சொன்னாங்க? இந்த பணத்தை நான் எதுக்காக வச்சுருக்கேன் தெரியுமா? இதோ நிற்கிறாங்களே நிலா, இவங்க பஸ்ஸில் போகிறது பிடிக்காமல் பஸ்ஸில் போனால் ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்காக வண்டி வாங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை நான் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். இப்படி அந்த பணத்தை எடுக்க சொல்லி உங்களை யாரோட எடுக்க சொன்னது? முதல்ல யாரோடைய பணத்துலையும் கை வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்குலாம் தெரியாதா? நம்பி இந்த வீட்டில் நிம்மதியாக தான் இருக்க முடியல, இப்போ பணத்தை கூட வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சத்தம் போடுறாங்க. நிலா அதை கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு வண்டி வாங்குறதுக்கா? ஆமாங்க, உங்களுக்கு வண்டி வாங்குறதுக்காக தான் இவங்கிட்ட சொல்லியிருந்தேன். இவன் தான் 1,50,000 ரூபாய் ஆகும்னு சொன்னான், அதனால தான் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கினதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் இவன் பணத்தை நம்ம எடுத்தோம்ல, அதனால் சாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே சோலா, அந்த பணத்தை நானே கூட உனக்கு திருப்பம் கொடுத்துருண்டா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி